ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் சூப்பராக டெய்ரி மில்க் சாக்லேட் வச்சு செமையான ஒரு ரெசிபி பார்க்கலாம். என்ன அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே ஒரு சாக்லேட் மட்டும் தேவைப்படும் நமக்கு. இது பார்த்திங்கன்னா ஃபேமிலி பேக் தான், அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கிடைக்குது. இது 100 ரூபா தான் இதோட ரேட்டு. இதை வச்சு நம்ம சூப்பராக ஒரு சாக்லேட் சிப்ஸ் எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த சாக்லேட்டை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாக்லேட் சிப்ஸ் வீட்டிலையே பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ரெசிபிக்கு நமக்கு யூஸ் ஆகும். பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம், கேக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மேலே வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். டெக்கரேஷனுக்கு செமையாக இருக்கும், பார்க்குறதுக்கே செமையான ஒரு லுக் இருக்கும். இது நம்ம பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. இப்போ இதை நம்ம தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே போட போகிறது கிடையாது. இந்த அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்க போகிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணுறதுனால எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால் எல்லா சாக்லேட்டையும் போட்டு நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சமாக மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இதை பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு நம்ம டபுள் பாயில் மெத்தட்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம இதை உருக்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணி ஒரு பாத்திரத்தில் கொதிக்கும்போது அதுக்கு மேலே இந்த பவுல் நான் வச்சுக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த சாக்லேட் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். சிம்லேயே வச்சுக்கோங்க, ஸ்டவ்வு ஹையில் வச்சிடாதீங்க, ரொம்பவே சாக்லேட் ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி வருது இல்லையா, நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள். நல்லா இந்த மாதிரி இந்த கட்டி எதுவும் இல்லாமல் சாக்லேட் ஃபுல்லாகவே மெல்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் நல்லா வச்சு மெல்ட் ஆனதுக்கு பிறகு எந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்குல்ல. நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியோ இல்லை பாலோ அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சரியாக வராது. இப்போ நான் வீட்டில் இந்த மாதிரி நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, ஏதாச்சும் மளிகை ஜாமான் வாங்கும்போது நம்ம இந்த மாதிரி பாக்கெட் வருதில்ல, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கவர் எடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துகிட்டு மேல் பக்கம் எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு நம்ம மெல்ட் ஆக்கின அந்த சாக்லேட் சிரப்பை உள்ளே சேர்த்துக்கிறேன். இதுலேயே பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சிப்ஸ் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா உள்ளே எல்லாத்தையும் தள்ளி விட்டதுக்கு பிறகு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரப்பர் பேண்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு நூல் போட்டு அந்த மேல் பக்கம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முனையில் கட் பண்ணினதுக்கு பிறகு தான் நம்ம சிப்ஸ் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸி தான் இந்த ரெசிபி, கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு சாக்லேட் மட்டும் இருந்தால் போதும், நம்ம குயிக்காக ரெடி பண்ணிடலாம். நல்லா டைட்டாக போட்டதுக்கு பிறகு நம்ம இந்த கார்னரில் நம்ம குட்டியாக சிசர் வச்சு கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாக நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக வந்துடும் உங்களுக்கு சிப்ஸ். இந்த மாதிரியே ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா வீட்டில் ரெடி பண்ண பட்டர் பேப்பர் தான். உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பட்டர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு பிறகு நம்ம ரெடி பண்ணினா அந்த சாக்லேட் கோன் இருக்குது இல்லையா, அந்த கோனில் கார்னரில் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே குட்டியாக தான் போட்டிருக்கேன் அந்த ஹோல். ஏன் அப்படின்னா ரொம்ப பெருசாக வந்துடும். அதனால பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன டிசைன் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாதிரியே சாக்கோ சிப்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அந்த மாதிரிலாம் பண்ணலை. எனக்கு என்ன தோணுதோ அந்த டிசைன் நான் போட்டுக்கிட்டேன்.
இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக வந்து அது ட்ரை ஆயிரும். ஆனால் இது பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான். ஏன்னா நம்ம குட்டி குட்டியாக வைக்கிறோம் இல்லையா, நம்மளோட பட்டர் பேப்பர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா எனக்கு 2 பேப்பர் ஃபுல்லாக பிடிச்சது. 2 பேப்பர் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். 2 பேப்பருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருந்தது. சாக்லேட் வந்து நீங்கள் மெல்ட் ஆக்கும் போது குட்டி குட்டியாக வந்து கட்டி கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அடைச்சிக்கும், இது வராது கரெக்டாக. அதனால் ஃபுல்லாக நல்லா எல்லாமே வந்து மெல்ட் ஆகினதுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி என்ன டிசைன் வேணும்னாலும் அழகாக நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேக்கு, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு வந்து சூப்பராக யூஸ் ஆகும். நம்ம வந்து கடையில் காசு கொடுத்து வாங்க தேவையில்ல, சாக்லேட் வாங்கிக்கிட்டோம்னா மட்டுமே நமக்கு போதுமாக இருக்கும். இது பண்ணினதுக்கு பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சீக்கிரமாக உங்களுக்கு வந்து அது ரெடி ஆகிடும். ஃப்ரீசரில் வைக்கிறத விட அது கீழே நீங்கள் வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அதுவுமே வந்து ரெடி ஆயிரும். ஏன்னா ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கல் மாதிரி ஆகிடும், அதனால தான் சொல்கிறேன். இது பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும், மற்றபடி வந்து ரொம்ப குயிக்காக நம்ம முடிச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்குமே வச்சா போதும். கரெக்டாக உங்களுக்கு வந்து அது செட் ஆகி வந்துடும். பாருங்கள், நான் ஒரு 20 நிமிஷம் வச்சு எடுத்துக்கிட்டேன். ஆனாலும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்த உடனே டக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. அதனால டக்குன்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு டக்குன்னு அதை வந்து எடுத்து விட்டுட்டேன். இந்த மாதிரி எடுத்து விட்டதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது நல்லா ட்ரை ஆயிரும். அதனால் இந்த மாதிரி வருது அப்படின்லாம் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நான் வந்து உங்களுக்கு எப்படி ஈஸியாக எடுக்கிறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி கத்தி வச்சு பண்ணி காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இது நான் வந்து ஓப்பன்லேயே வச்சுருந்தேன் பிளேட்டில். நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு குட்டியான டப்பா அந்த மாதிரி எதுலையாவது போட்டுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூட லேசான ஈரம் கூட இருக்காது. நல்லா உதிரியாக சூப்பராக வந்துடும். இதை வந்து சூப்பராக நம்ம இப்போ வந்து ஐஸ்கிரீமுக்கு வந்து நான் வந்து போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலேயே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.